சொல்கிறது, சாருடைய எல்லா படங்களும் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்துருக்கேன். பிதா மகனாக இருக்கட்டும், நான் கடவுளாக இருக்கட்டும், எவ்வளோ படங்கள் அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு பயங்கர ஒரு ஆசையோட நான் சினிமாவுக்கு ஃபஸ்ட் படம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் ஒன் ஆஃப் த இன்ஸ்பிரேஷன் நான் சினிமாக்குள்ளே வர்றதுக்கு. ஸோ அவருடைய படங்கள் எப்போவுமே போய் முதல் ஆளாக போய் பார்ப்பேன் தியேட்டரில். அவர் கூட வந்து ஒரு 3 படங்கள் வேலை செய்ய வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய மெமரி. ஒரு கம்போசராக நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், நிறைய வந்து டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து ஐ திங்க் பாலா சார் வந்து ஒரு கோல்டு தான் சொல்லணும். அவங்க பாலா சார் டைரக்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் மானிட்டர் பக்கமே போக வேணாம். அவர் படத்துலேருந்து ஒரு ஸ்டில் வரப்போகுதுன்னா நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேணாம். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்குமே அது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் டு ஒர்க் வித் பாலா சார். ஸோ அந்த மாதிரி ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு ஹிம். அவர் கூட மியூசிக்கும் என்னால் பண்ண முடிஞ்சது. அவர் படத்தில் எனக்கு நடிக்கவும் வாய்ப்பு கொடுத்தாங்க. ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு பாலா சார். தேங்க்யூ சார். அண்ட் வணங்கான் வந்து உங்களுக்கு பெரிய ஹிட் ஆகணும். 25 வருடங்கள் வந்து ஒரு பெரிய ஐகானிக்கான ஒரு லெஜெண்டரி டிரெக்டர். ஸோ தேங்க்ஸ் இந்த 3 படங்கள் வாய்ப்பு எனக்கு உங்கள் கூட ஒர்க் பண்ண கொடுத்ததுக்கு. Best wishes for Vanagan sir, and to the producer Suresh Kamachi also very best wishes, and Arun Vijay sir and all the artists. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்குமே ரொம்ப ஒரு பர்டிகுலரான ஒரு பேர் கிடைக்கிற மாதிரி தான் பண்ணுவாங்க. எனி ஆர்டிஸ்ட் அவரோட படத்தில் ஒர்க் பண்ணுற எவ்ரி ஆர்டிஸ்ட்டுக்குமே தனியாக வந்து ஒரு பேர் கிடைக்கும். ஸோ ஆல் த டெக்னீஷியன்ஸ் எவ்ரி ஒன் பெஸ்ட் விஷஸ் ஃபார் வனகான். தேங்க்யூ. ஜிவி சார், உங்களை கண்டிப்பாக கேட்டாக்கணும். நீங்களே சொன்னீங்க யூ ஒர்க் வித் ஹிம் as an actor, as a music director. நான் ரெண்டுத்துல கஷ்டம் எது சார்? கஷ்டம்னால ஆக்டராக ஒர்க் பண்ண ரொம்ப பயமாக இருக்கும். என்ன சொல்லுவாரோ அப்படின்னு ஒரு பயத்தோடயே இருப்பேன். அவர் கண்ணையே பார்த்துட்டு இருப்பேன். எங்கே ஸ்பாட்டில் எங்கே இருந்தாலும் அவரை தான் பார்த்துட்டு இருப்பேன். அவர் கரெக்டாக ஐ கான்டாக்ட் கொடுக்காருன்னா போயிடுவேன். ஒர்க் பண்ணும்போது சொல்லுவார், கூப்பிட்டு ஒரு ரியாக்ஷன், இப்போ ஒரு சீன் ரியாக்ஷன் இருக்குன்னா நடிச்சுக்க சொல்லி காமிச்சிட்டு நீ வந்து இது பண்ணும்போது நீ ஒரு வாட்டி பிளிங்க் பண்ண, இது வந்து நீ வந்து பிளிங்க் பண்ணுறது அந்த ஒன்றுத்துக்கும் ஆராய்க்கும் நடுவில் இருக்கணும், அந்த மாதிரிலாம் சொல்லுவார். ரொம்ப பர்டிகுலராக நீங்கள் ஒரு கை அசைவுனாலும் சொல்லுவார், இப்படி தான் நீ அசைக்கணும், நீ இவ்வளோலாம் மூவ் பண்ணக்கூடாது, அவ்வளோ ரொம்ப பர்டிகுலராக சொல்லுவாங்க சார். ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அவர் கூட ஒர்க் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஹவு யூ சி யோர் செல்ஃப் அஸ் அ கேரக்டர் ஆன் ஸ்க்ரீன்றது வந்து எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. கம்போசராக வந்து எனக்கு ஒரு டிலைட், ஏன்னா பாலா சார் கூட வேலை செய்யணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. நான் ஒர்க் பண்ணேன். நான் என்ன அந்த ஃபிலிம்க்கு நான் என்னோட சைட்லேருந்து நான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவேன், அந்த மூடில் தான் நான் ஒர்க் பண்ணேன். பட் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணும்போது ஐ ரியலைஸ் ஹீஸ் அ மாஸ்டர், ஹீஸ் அ லெஜெண்டரி director for any actor to work with. That was what I felt. Okay, thank you so much ஜிவி சார். அடுத்தபடியாக இந்த மேடையில் ஒரு முக்கியமான நபரை வெல்கம் பண்ண போகிறோம். ஒரு படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அந்த கதையோடைய உயிரோட்டத்துக்கு அந்த பிஜிஎம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வகையில் கைதியாக இருக்கட்டும், விக்ரம் வேதாவாக இருக்கட்டும், இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய புஷ்பா 2 இருக்கட்டும், நம்மளுடைய சாம் சிஎஸோட பிஜிஎம் தான் அங்கே ஓடிட்டு இருக்கு. அவருக்காக ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல். We have our very own சாம் சிஎஸ். வணக்கம். மியூசிக்னு ஒன்று இல்லை, எல்லாமே சத்தம் தான். அந்த சத்தம்ங்கிறது என்னென்னா ஒரு ஃப்ரீக்வன்சிஸ் தான் எல்லாமே. அது மியூசிக் ஆகிறதும் இல்லை சத்தமாகிறதும் அதை எங்கே அப்ளை பண்ணுறோங்கிறதுல இடத்துல தான் இருக்குது. ஒரு இசையை வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல படத்துக்கு நம்ம கொடுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அந்த இசையே எடுத்துக்கிறதுன்னு வச்சுக்கலாம். ஆக்சுவலி என்னென்னா, நானும் பாலா சாரும் ஒரே ஊர் தான். அவர்கிட்ட நான் ஸ்டுடியோக்கு வந்திருக்கும் போது தான் சொன்னேன், அவரோட வீடும் என்னோடய வீடும் வந்து சில அடி தூரங்களில் தான் இருக்கும். அவரோட படங்களை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிற பல கோடி ரசிகர்களில் நானும் அந்த டைமிங்கில் ஒருத்தன். பாலா சாரோட படம் ஏஎல் விஜய் சார் தான் எனக்கு சொன்னார், இந்த மாதிரி இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே என்னை பயங்காட்டினாங்க. எப்படின்னா, பாலா சாரா, அவர்கிட்டலாம் நீங்கள் வந்து உடனே எல்லாம் ஓகே பண்ண முடியாது, அவரும் அது பேக்ரவுண்ட் ஸ்கோர்னால் அவர் இளையராஜா சார்கிட்டே வந்து அப்படி வாங்குவார் இப்படி வாங்குவார் அப்படின்னு சொல்லி ஒரு பயமாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலி என்னென்னா, இந்த படத்தில் நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிவிட்டு பாலா சார்கிட்ட இருந்து கரெக்ஷன்ஸ்னால் ஒன்றுமே இல்லை, ஒரு சின்னதாக 2 கரெக்ஷன்ஸ் தான் இருந்துச்சு, தவிர கரெக்ஷன்ஸாக இல்லை. அவரே என்கிட்ட சொன்னார், பரவாயில்லையே கரெக்ஷனே பண்ணிட்டேடா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுக்கு இதை நான் பெருமையாக சொல்லலை, எனக்காக நான் பெருமைக்காக சொல்லலை. அது ஏன் கரெக்ஷனே இல்லை அப்படின்னா, அவரை ரசித்து நம்ம பார்த்துருக்கோம். அவரோட படங்கள் அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி பார்த்ததுனால அவருக்கு என்ன தேவைங்கிறது ஒன்று இருக்குது. அதை தாண்டி நீங்கள் பாலா சார் எல்லாரும் சொல்கிறாங்க இல்லையா, எல்லா நடிகர்களும் இல்லைன்னா எல்லா டெக்னீஷியனும் பாலா சாருக்கு தகுந்த மாதிரியாகவே மாறிக்கிறாங்கன்னு. அது எப்படின்னா, அந்த கதையும் அந்த கதாபாத்திரமும் அதை விரும்புது, அது அப்படி தான் அது விரும்புது. ஸோ எனக்கு பயமே இல்லை ஆக்சுவலி அவர்கிட்ட பேசுகிறதுக்கோ இல்லை. ஏன்னா நான் பாலா சாருக்காக இந்த மியூசிக் பண்ணல, இந்த கதாபாத்திரங்களுக்கும் இந்த கதைக்கும் தான் பண்ணோம். நான் நிறைய நோட் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம சினிமாவுக்கு வந்ததுங்கிறது ஆக்சிடென்டலாக தான், ஒரு பெரிய கனவோடையோ இல்லை மியூசிக் டைரக்டர் ஆகணும் அப்படிலாம் இல்லை.
ஆனால் வந்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு ஆசை இருக்கும் தெரியுமா, அதாவது இவங்களுக்கெல்லாம் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்குது நமக்கு. அதில் பாலா சார்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடத்துல இருக்கக்கூடிய இது. ஸோ ஒன்றா டிக் அடிச்சுட்டு வரும்போது இதை டிக் அடிக்கும்போது ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். ஸோ நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒன்று பிறந்து வளர்ந்து ஏதோ பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த ஒரு படம் பண்ணியிருக்கிறதுங்கிறது, இது நான் சும்மா ஏதோ மேடைக்காக சொல்லலை. இந்த மாதிரி நிறையா இருக்கும்போது இந்த படம் பண்ணது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். நம்பர்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா புஷ்பா 2 இல்லை டிமாண்டி காலனி, இந்த மாதிரி இந்த வருஷங்கள் எனக்கு நிறைய ஹிட் படங்கள் இருந்தது. பிளாக்னு ஒரு படம், நிறைய படங்கள். பட் என்னென்னா எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா, நம்ம பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறத தாண்டி நல்ல கதைகள் என்னை நோக்கி வருதுங்கிறது ரொம்ப சந்தோஷம். ஸோ பாலா சார் மாதிரி ஒருத்தர் என்னை யூஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கும்போது நம்ம ஏதோ நம்மளால் ஏதோ பண்ண முடியும்னு ஃபியூச்சரில் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வருது. நமக்கு ஏதோ மியூசிக்கில் ஏதோ பண்ணலாம் போல, இல்லைனா ஏன் நம்மளை கூப்பிடணும் அவர் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருது. ஸோ அந்த நம்பிக்கையாக நான் எடுத்துக்கிறேன். இது அவர் கூட நான் நிறைய ட்ராவல் பண்ண நினைக்கிறேன். அவருக்கு என்ன பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு இசைங்கிறது பார்த்தீங்கன்னா வெறுமனே சத்தமாகிறது இல்லை. அது 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 இந்த படம் வந்து பாலா சாரோட எவ்ரி ஃப்ரேமில் அவர் என்ன நினச்சிருக்காருங்கிறது சார் தான் சொல்லணும். ஆக்சுவலி நான் மியூசிக் பண்ணிவிட்டு அவர் ஃபேஸே பார்ப்பேன். அவருக்கு கரெக்டாக ஓகேன்ட்டார்னா அவரை நம்ம கேட்ச் பண்ணிட்டோம், அவர் என்ன யோசிச்சிருக்காருங்கிறத நினச்சிட்டோங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படம் பண்ணது நான் என்ன பேசணும்னு தெரில, மாற்றி உளறிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இது ஏன்னா இதை நான் ரொம்ப பெருமையான ஒரு தருணமாக நினைக்கிறேன். இந்த மேடையை என்னுடைய வாழ்க்கையில் பல படங்கள் லிஸ்ட்டு நான் இடையில கூட யாரோ கேட்டாங்க எத்தனை படம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி. நான் எண்ணவே இல்லை, சத்தியமான உண்மை, நான் எண்ணவே இல்லை. எவ்வளோ படங்கள் தெரியாது. ஆனால் வணங்கான் என்னுடைய வாழ்க்கையின் ஒரு முக்கியமான படமாக இருக்கும், ஒரு ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். இந்த படம் அருண் விஜய் சாருக்கு ஆக்சுவலி அருண் விஜய் சார் வந்து முன்னால் இருந்த, நான் சொல்கிறது இயற்கையெல்லாம் நான் வந்து அப்போ பார்த்துட்டு இருக்கும்போதே அவர் சாதிக்கணும்லாம் ஒன்றும் இல்லை. அவர் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டார் அவர் யாருங்கிறத. எந்த ஒரு கலைஞருமே வந்து பார்த்திங்கன்னா தோற்றதே கிடையாது. கலைகள் தோற்கலாம், ஆனால் கலைஞன் என்றைக்குமே அவங்களோட டேலண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அவர் வந்து இது வந்து இன்னொரு படிக்கட்டாக இருக்கும். இந்த படம் அருண் விஜய் வந்து இப்படியெல்லாம் நடிப்பாரா அப்படின்னு ஒரு படிக்கட்டாக இருக்கும். அவருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஒரு மைல்கல்லாக இருக்கும், ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் நடித்த மற்றவங்க எல்லாரும் சரி, ஜிவியோட மியூசிக்காக இருக்கட்டும், சாங்ஸ் ஆக்சுவலி எனக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது சாங்ஸ் என்கிட்ட கொடுக்கல. எனக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வரும்போது சாங் இருக்கிற இடம் எம்டியாக இருக்கும். இது கனெக்ட் பண்ணுறது இருக்கு இல்லையா, நான் பண்ணுற 2 சீனையோ இல்லை இந்த ஃபுல் மூவியை கனெக்ட் பண்ணுறது, அந்த சாங் வந்து உட்காரும்போது அது அவ்வளோ அழகாக, அது வந்து ஒரு எமோஷன் அவ்வளோ கன்வே பண்ணிச்சு அவரோட சாங். ஆக்சுவலி ஜிவி கூட நிறைய படம் நான் சேர்ந்து பண்ணுறேன், அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் கூட எந்த ஒரு ஈகோவோ எந்த ஒரு இது இல்லாமல் அவரே எனக்கு கால் பண்ணி பேசுவார், நான் அவருக்கு கால் பண்ணி பேசுவேன். ஸோ இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயமா எனக்கு தோணுது. இந்த படம் ரொம்ப பாசிட்டிவ் இருக்குது. இந்த படத்தில் இதில் நடித்தவங்க சரி, இதோட தொழில்நுட்பங்கள் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு படம் ஜெயிக்கிறதுக்கு கதை எல்லாத்தையும் விட ஒரு பாசிட்டிவிட்டி ரொம்ப முக்கியம். இந்த படத்தில் அது இருக்குது. இந்த படம் 10ஆம் தேதி வருது, நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கட்டாயமாக இந்த படம் பிடிக்கும். சுரேஷ் காமாட்சி சாருக்கு நான் இந்த டைமில் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏஎல் விஜய் சாருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். பாலா சார், ஆக்சுவலி உங்க கூட நிறைய ட்ராவல் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சாம், தேங்க்யூ வெரி மச்.